நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம். அண்மை செய்தியை பார்க்கிறோம். எந்த தாமதமும் இன்றி உடனடியாக பதிலடி தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட்ரமணன், அமெரிக்கா ஈரானின் இந்த அணுசக்தி தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதை உறுதிப்படுத்தியிருக்கக்கூடிய வேளையில் ஈரான் தரப்பில் இருந்து இப்படியான ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அந்த தரப்பில் சொல்வது என்ன? முழு விவரங்கள். வணக்கம். ஈரான் இருக்கக்கூடிய அணுத்தளங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது தாமதம் இன்றி உடனடி பதிலடி தாக்குதல் கொடுக்கப்படும் என ஈரான் தெரிவித்திருக்கிறது. எந்த தாமதமும் இன்றி உடனடியாக பதிலடி தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் தரப்பு தகவல் தெரிவித்திருக்கிறது. ஈரானில் இருக்கக்கூடிய அரசு தலைவர் மொகானியின் உதவியாளர் ஹுசைன் ஷாமியாத்ரி தற்பொழுது இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். 3 அணுசக்தி நிலையங்களை தாக்கி அளித்ததாக அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் கூறிய நிலையில் தற்பொழுது தாமதமின்றி உடனடியாக பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் தெரிவித்திருக்கிறது. ஈரான் அரசு தலைநகருடைய மொகானி உதவியாளர் தற்பொழுது இதனை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார். முன்னதாகவே அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது உலகத்திலேயே தீவிரவாதத்திற்கு அதிக ஆதரவு அளிக்கும் நாடு ஈரான் தான் எனவும், ஈரானின் அணு உலை கட்டமைப்புகள் தகர்த்தப்பட்டுள்ளது, சில இலக்குகளை நாங்கள் விட்டு வைத்திருக்கிறோம், ஈரான் அமைதி பாதைக்கு திரும்பாவிட்டால் எஞ்சியுள்ள இலக்குகளையும் தகர்ப்போம் என ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருந்தார். ஈரான் மீதான தாக்குதலில் வெற்றி அடைந்திருப்பதாகவும், அமெரிக்க ராணுவம் நடத்திய சிறப்பான தாக்குதலுக்கு வாழ்த்து எனவும், ஈரான் மீதான தாக்குதல் தொடரும் எனவும், அமைதி ஏற்படும் அல்லது அழிவு ஏற்படும் என அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில்தான் தாங்கள் தொடங்கியதை நாங்கள் முடித்து வைப்போம் என ஈரான் தற்பொழுது பதிலடிக்கு தயாராக இருப்பதாகவும் ஈரானும் தற்பொழுது எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அமெரிக்காவின் தாக்குதலை தொடர்ந்து ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக அந்த நாட்டுடைய ஊடகம் தகவல் தெரிவித்திருக்கிறது. ஈரானின் 3 அணு உலைகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்திய நிலையில் தற்பொழுது அதற்கு உரிய பதிலடி கொடுக்கப்படும் ஈரான் தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது 3ஆம் உலகப் போராக மாறுமோ என்கின்ற ஒரு அச்சமும் எழுந்திருக்கிறது. ஏன்னா ஈரானுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய நாடுகளான ரஷ்யா, வடகொரியா, சீனா உள்ளிட்ட அவங்க நிலைப்பாடுகள் என்னவாக இருக்கும், அடுத்த கட்டம் இந்த போர் எதை நோக்கி நகரும் என்கின்ற ஒரு அச்சமும் எழுந்திருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம்.